ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் 1/2 kg மைதா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour சோக் பண்ணிடுங்க. 1 hour ஆனதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்து கையிலேயே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா சாஃப்டாக தேய்ச்சிக்கோங்க. நல்லா தேய்ச்சிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சைஸில் குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. உருட்டி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம எந்தளவுக்கு சிம்பிளாக செய்ய போகிறோம்னா நம்மகிட்ட சப்பாத்தி கட்டை கூட இல்லை. அதனால் கையிலேயே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு கத்தி எடுத்து குட்டி குட்டி போடாக போட்டு எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி போடாக போட்டதுக்கப்புறம் அதை நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சுருட்டி எடுத்து அந்த லாஸ்ட் கார்னர் மட்டும் அடியில் மடித்து விட்டால் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி எல்லா மாவையும் ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சதுக்கப்புறம் அடுப்பத்தை வச்சு அதில் பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சதுக்கப்புறம் அந்த பண்ணி வச்சதில் ஒரு இதை மட்டும் எடுத்து மேலே ஆயில் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி கையிலேயே நல்லா அழுத்திக்கோங்க. ரொம்ப அழுத்தாதீங்க, அதோட ஷேப் மாறிடும். அதனால் லைட்டாக அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் பரோட்டா ரெடி. தேங்க்யூ.